இப்போது கைதுங்கிற வார்த்தை அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது. போராட்டத்திற்கு அனுமதி மறுப்பு மீறி நடந்து கொண்டவர்களுக்கு கைது செய்யப்பட்டு திருமண மண்டபத்தில் வைக்கப்பட்டு மாலை விடுவிக்கப்பட்டாங்கள செய்தி இப்போ அடிக்கடி வருது. ஜனநாயகத்துக்கு இது நல்லதல்ல. என்னென்னா, சார் நாங்கள் ஒரு 5 மணி நேரம் போராட போகிறோம், ஒரு 10,000 பேர் திரள போகிறோன்னு ஒரு கட்சி வந்து அனுமதி கேட்குறேன்னா, சார் எண்ணிக்கையை குறைச்சிக்கோங்க, 2 ஹவர்ஸில் முடிச்சுக்கோங்க அப்படின்னு போலீஸ் பேசுவாங்க. அனுமதி கொடுக்குற முன்னாடி இதெல்லாம் திரைக்கு பின்னாடி நடக்கும். அப்படி சமரசம் பேசி சூழலை எடுத்து சொல்லி 2 ஹவர்ஸ் பேசிட்டு நீங்கள் கலைஞ்சு போயிடுங்க சார்னு சொல்லி அனுமதிக்கிறது தான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு துணிச்சல் மிக்க அரசுக்கு, நேர்மையை விரும்புகிற அரசுக்கு, ஜனநாயகத்தை வலுப்படுத்த நினைக்கிற அரசுக்கு நல்லது. ஏன்னா இவங்களும் எதிர்கட்சியாக இருக்கும்போது போராட்டம் நடத்தினவங்க தானே. அப்போ உங்களுக்கு அந்த போராட்டத்தை மறுத்தா எவ்வளோ வலிச்சிருக்கும். அதே வழி எல்லாருக்கும் இருக்குது சார். பிச்சைக்காரர்கள் சங்கத்தினர் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போகிறோன்னு சொன்னால் கூட அனுமதிக்க வேண்டியதான் அரசினுடைய கடமை. ஆனால் நீங்கள் சொல்கிறபடி 2 ஹவர்ஸில் கலைஞர் சார்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சேட்டை பண்ணி நடு ரோட்டில் வந்து பஸ்ஸை மறிச்சாலோ இல்லை பஸ்ஸை மறிச்சிட்டு கோஷம் போட்டாலோ அவனுங்களை பிடிச்சி ரிமாண்ட் பண்ண வேண்டியதும் அரசினுடைய கடமை தான். அந்த மாதிரி நபர்கள்கிட்ட, அந்த மாதிரி கட்சிக்காரர்கிட்ட நீங்கள் எக்ஸஸாக நடந்துக்கிட்டாலோ, சட்டத்தை ஒழுங்கை பாதுகாப்பதற்கு நீங்கள் கடமையை செய்தாலோ யாரும் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் எல்லாரும் சொல்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் அனுமதி மறுப்பு, கைது. இல்லை, என்ன காரணம் அதுக்கு தெரியல. அப்போ யாரை நினச்சி பயப்படுறீங்கன்னு எதிர்கட்சிகள் கேட்குற கேள்வியில் உயிர் இருக்குன்னு அர்த்தம். முதலமைச்சருக்கு, திமுகவுக்கு, இந்த அரசுக்கு இது நல்லதல்ல, ஜனநாயகத்துக்கும் நல்லதல்ல. முதல்ல கமிஷனரை கூப்பிட்டு கேட்குறீங்க, வாங்க சென்னையில் யாரெல்லாம் பெர்மிஷன் கேட்டால் என்ன நடக்குது கூப்பிட்டு கேட்கணும்ல சார். நான் தொடர்ந்து சொல்கிறேன், முதலமைச்சர் அந்த இன்டராக்ஷனை வச்சுக்கிறதே இல்லை. அதனுடைய விளைவு தான் உங்களை கேட்காமே துப்பட்டாவை கலட்டி கீழே போட்டு போன்னு சொன்னா, கருப்பு கலர் துப்பட்டாவை. எவ்வளோ அவமானகரமான விஷயம் சார் அது. இது அபிஷியல்ஸ் பண்றது. இந்த அரசின் முகத்தில் அறையப்பட்ட கரும்புள்ளி அது.